ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஃபிஷ் பொரியல். இந்த மீனுக்கு பேர் டிலாப்பியா. அப்போது இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோமா? 3 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது, பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது, கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. நிறைய மீன் போட வேண்டாம் மீன் குழம்புலன்னு கொஞ்சமாக மீன் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். ஆனால் அதை வறுக்கவும் முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் பத்தாது. அந்த மாதிரி டைமில் நான் பண்ணுற ரெசிபி தான் இந்த மீன் பொரியல். கடாய் தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு இஞ்சி அது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அதோட பச்சை வாடை போன உடனே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு படப்படன்னு வெடிக்க வைக்கணும். அதுவும் நல்லா வெடித்து வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போதும். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் டேஸ்ட். அப்போ இந்த மீனுக்கு பேர் டிலாப்பியா. இது ஒரு ஃப்ரோசன் மீன் தான். இங்கே தோலெல்லாம் உரித்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சல அதே மாதிரி தான் கிடைக்கும் கடையில். கட் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு டக்குன்னு உப்பு போட்டுக்குங்க. எல்லா வீடியோலும் சொல்கிறேன், போர் அடிக்குதுன்னு தெரியும். இந்த டைமில் என் சின்ன பொண்ணு எங்களுக்காக டீ வச்சிட்ருக்கா. யாருக்கெல்லாம் சண்டே காலையில் எந்திரிச்சு ஒரு 11 மணி மாதிரி டீ குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு டீ பைத்தியம், எப்போவுமே டீ குடிக்கணும், எப்போ டீ கேட்டாலும் குடிப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆள். ஓகே, அப்புறம் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக மல்லிப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகா பொடி. இது ஆக்சுவலி காஷ்மீரி சில்லி தான், நிறையா காரம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே மிளகா பொடி போட்டுக்குங்க. ஓகேவா? இதையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ணிவிட்டு இதில் போடுவாங்க. பட் இந்த ஃபிஷ் 5 நிமிஷத்தில் வெந்துருங்க, அதனால் நான் ஸ்டீம் எல்லாம் பண்ணி போட மாட்டேன். நான் இப்படி போட்டுட்டு நல்லா மசாலாவோட கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்பேன். அந்த மூடி வைக்கிறதுலேயே மீன் பாதி வெந்துடும். பாதி வேகவே நம்ம அந்த கரண்டி ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுடலாம். அவ்வளோ டக்குன்னு வேகிற ஒரு மீன். இப்போ நீங்கள் இதே பொரியல் வந்து வேறு மீனில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணிவிட்டு உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் திறந்து வச்சே வேக வைங்க, ஏன்னா நமக்கு தண்ணி வேண்டாம், நல்ல ட்ரையாக தான் இருக்கணும் பொரியல். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் கொடம்புளி வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து சாதா நம்ம நார்மல் புளி இல்லை, இது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா துருவின தேங்காய். இப்போ நீங்கள் உப்பும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த கொடம்புளி வந்து ஸ்மோக்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா, ப்ளஸ் ஒரு கொஞ்சமாக டேங்கி அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் கொடம்புளி வந்து ஆட் பண்ணுறேன். கொடம்புளி டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை போட வேண்டாம். உங்களுக்கு புளி வேண்டான்னா விட்டுடலாம். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் நான் போடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, ஃபிஷ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து தட்டில் போடுங்க, அப்புறம் கொஞ்சம் வாயில் போட்டுட்டு என்ஜாய் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.